மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்களில், இந்த தவ நாட்களில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து பாவமானவைகளெல்லாம் உண்மையாக மனம் வருந்தி விட்டுவிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது சிலுவையினுடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இறங்கி வரும். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை பாருங்கள். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பி வருவது என்பது, பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் மனம் திரும்பி வரலாம், கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் மனம் திரும்பி வரலாம், அண்ணன் தம்பியின் மத்தியில், பிரிவினையின் மத்தியில் ஒருவர் ஒரு மனம் திரும்பி வரலாம், ஒரு பெரிய அதிகாரி இடத்துல அவருடைய வேலைக்காரன் ஒரு நாள் மனம் திரும்பி வரலாம். இப்படி உலக பிரகாரமாக மனம் திரும்புதல் என்பது அவரவருடைய தேவைகளுக்கு தக்கப்படித்தான் அவரவர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் நம்மை உண்டாக்கிய தேவனுடைய சமூகத்தில் நாம் தேடி வருவதுதான். பாவமானவைகளை விட்டு, அக்கிரமானவைகளை விட்டு, கேடானவைகளை விட்டுவிட்டு, பொய்யானவைகளை விட்டுவிட்டு, விக்கிர ஆராதனையான நமது ஆத்மாவுக்குள் ஆளுகை செய்கிற எல்லா மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, வாயின் இச்சை, இதயத்தின் இச்சை, பொய்யானவைகள், பகையானவைகள், விரோதமானவைகள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விக்கிரங்களை விட்டு நாம் சர்வ வல்லமுள்ள தேவனிடத்தில் மனம் திரும்பி வருவது. அப்பொழுது நம்மை திரும்பவும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். எந்த அக்கிரமங்களால் கடந்த காலத்தில் நாம் உடைக்கப்பட்டிருந்தோமோ, குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த துரோகத்தால் கணவனை உறவு உடைக்கப்பட்டதோ, எந்த சுயநலத்தினால் சகோதர உறவு உடைக்கப்பட்டிருக்கிறதோ, ஆசீர்வாத உறவு உடைக்கப்பட்டிருக்கிறதோ, அவைகளெல்லாம் கர்த்தராக இயேசுவிடத்தில் நாம் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் நம் வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புகிறார். பாழாய் போனதெல்லாம் பசுமையான பூந்தோட்டங்களாக அது மாறும். இடிந்து போன கட்டிடங்களெல்லாம் திரும்பவும் கட்டப்படும். தேவனுடைய பலத்த கரம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருகிறவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். இதுதான் லெந்து காலத்தினுடைய முக்கியமான ஒரு அழைப்பு. இந்த தவ காலத்தில் சாப்பிடுகிறது, எதை விட்டு விடுகிறது என்பதை பற்றி பேசிக்கொண்டு உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். வியாதி வந்தாலே நீங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுவீர்கள். வியாதி வந்தவர்கள் சாப்பிடுகிறது விட்டு விட்டார்கள். பாவமானவைகளை விட்டு மனம் திரும்புவது தான் லெந்து காலத்தினுடைய உண்மையான அழைப்பு. அதுதான் மெய்யான சத்தியம். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பணும்னு சொன்னால் கர்த்தராக இயேசுவிடத்தில் மனம் திரும்பி நாம் வர வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் கட்டுவார். உங்கள் உடல் சுகத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். இழந்ததெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்பவும் தருவார். அந்த மெய்யான மனம் திரும்புதலை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல தேவனே, உம்மண்டை உண்மையாய் மனம் திரும்பி வருகிறவன் பாவ, அநியாய, அக்கிரம, நாச, மோசத்தை விட்டு திரும்பி வருவார்கள். அந்த மெய்யான மனம் திரும்புதல் தான் உடைந்து போன ஒவ்வொருடைய வாழ்க்கையும், குடும்பத்தையும், தொழிலையும், உடல் சுகத்தையும் நீர் கட்டி எழுப்புகிற தேவனாய் உம்மை மாற்றி விடுகிறது. இந்த லெந்து நாட்களில் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நாங்கள் எல்லோரும் வர எங்களுக்கு அபிஷேகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.